சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க, இந்த பணத்தை நான் தர மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. அப்பா, எனக்கு மட்டும் தான் பணம் கொடுப்பீங்களா? உங்க மாப்பிள்ளைக்கு கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, அப்படி இல்லம்மா. ஐயோ மாமா, அவங்க தான் சீர்வரிசையே வேணும்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் இது எதுக்கு? பணமாவே கொடுத்துருங்க. இந்தாங்க மாப்பிள்ள. நன்றி மாமா. எதுக்கு மாப்பிள்ள நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நாங்க உங்களுக்கு எவ்வளவோ செய்யணும்னு தான் இருந்தோம். நீங்க கொடுத்த 500 ரூபாய் பணமே 5 லட்சத்துக்கு சமம்பா. நான் இத பத்திரமா வச்சுக்கிறேன். சரிம்மா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. வர மாப்ள. வாங்க வாங்க மாமா. வரமா வர மாப்பிள்ள. நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ செல்வி நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான்னு தான் தோணுது. அண்ணன் சொன்னதை ஏற்றுக்கிட்டு சீர் எதுவும் வேணான்னு அவங்க அப்பா அம்மாட்ட பக்குவமாக பேசி அனுப்பிச்சிட்டாங்க. 2 வீட்டில் உள்ளவங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம செல்வி நடந்துக்கிட்டது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. டேய், சும்மா வெட்டியா தானே இருக்க? கோலத்துக்கு கலர் பொடியாச்சும் போடலாம்ல. யாரு பார்த்து வெட்டியா இருக்குன்னு சொல்ற? நான் கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கேன், கண்ணு தெரியல. உன்னெல்லாம் போகிலே பழசுன்னு தூக்கி போட்டுருக்கணும்டா. சும்மா வீட்டுல வச்சிருக்கோம்ல, எங்களை சொல்லணும். சரி சரி, கோலம் எப்படி இருக்கு? உன் பேச்சுதான் கொஞ்சம் சரியில்லை. கோலம் நல்லாதான் போட்டிருக்க. என்னம்மா, பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ரெடி ஆயிட்டோம். ரெடி ஆகுங்க. இந்த விளக்கு எல்லாமே தேய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டாத்த. மகா, சந்தன குங்குமம் எல்லாம் கரைச்சிட்டியா? வந்துட்டமா. சரி, எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சிருங்க. செல்வி, அம்மா அப்பாக்கு போன் பண்ணிட்டியா? எப்ப வராங்களா? வந்துட்டா சேர்ந்தே பொங்கல் வச்சிடலாமே. இல்லத்த, அப்பாவும் அம்மாவும் வரல. வரலையா? என்னம்மா சொல்ற? உனக்கும் வேலுக்கும் இது தலை பொங்கல். அவங்களும் இங்க வந்து சேர்ந்து கொண்டாடினா தானே நல்லா இருக்கும். என்னம்மா இது? வர சொல்லுமா, அவங்கள போன் பண்ணி வர சொல்லு. அவங்க 2 பேரும் மட்டும் வீட்ல அங்க தனியா பொங்கல் கொண்டாடினா நல்லாவா இருக்கும்? அவங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லுமா. இல்ல, நீ அப்பாவையும் அம்மாவையும் நான் தான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். அங்கே பொங்கலை வைக்க சொல்லிட்டேன். நீ எதுக்காக அப்படி சொன்ன? அது வந்தா நீ ஒரு முறை நம்ம வீட்டுல பொங்கல் வைக்கிறது தவறுச்சுன்னா அடுத்து தொடர்ந்து 3 முறை தவறிடும்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க அங்கே பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். வேற எதுவும் இல்ல அண்ணி. அதுவும் சரிதான் செல்வி.
நேரமாது. கீர்த்தியும் திருவும் வந்துட்டாங்கன்னா நாமளும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கீர்த்தி ரெடி ஆகலையே, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. கீர்த்தி, கீர்த்தி ரெடியா? இதோ வரேன் அண்ணி. எப்ப பாரு வெத்தலை பாக்கு வச்சுதான் மகாராணியை அழைக்கணும். கீர்த்தி, நேரமாது வா. வரேன் தே. என்னமோ ஊர் உலகத்திலே இல்லாத பொண்டாட்டி தான். என்னத்த சொல்றது? வாப்பா. என்னம்மா எல்லாம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சுப்பா. பொங்கல் வச்சிடலாமா? சரிக்கா. சரி மா. கீர்த்தி வா, இந்தா பொடி. மகா அந்த தட்டு எடுத்துட்டு வா. டே வேலு, அண்ணன் இங்க வா. நான் தான் சொல்லியிருந்தேன்ல, அதான்டா வேலு, நம்ம ஹோட்டல்ல பக்கோடா மாஸ்டர் மத்த எல்லாருக்கும் இந்த போனஸ் துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டியா? அதெல்லாம் அன்னைக்கே கொடுத்துட்டேன். சரி. என்ன மாப்ள, கடையில உள்ளவங்களுக்கு மட்டும் தான் போனஸா? எங்களுக்கு எதுவும் கவனிப்பு இல்லையா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு இல்லாததா? மாமா, எங்க அக்காவே உங்களுக்கு பெரிய போனஸ் தானே, அப்புறம் என்ன? சரி சரி, நேரமாகுது, வாங்க வாங்க போமா. ஏங்க பேப்பர் வச்சுட்டு வாங்க. காலையில இருந்து உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன், இப்போ வந்து விரட்டுறியா என்ன? இந்த வீட்ல எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எங்க அப்பா அம்மா தான் தள்ளி இருக்காங்க. நம்மளால இந்த பொங்கலை சந்தோஷமா கொண்டாட முடியாம போயிடுச்சு. இப்ப அவங்க 2 பேரும் தனியா அங்க எப்படி இருக்காங்கன்னே தெரியல. என்ன மனோன்மணி, அழுதுட்டே இருக்க? ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி சந்தோஷமா வாழணும்னு அவளுக்கு பிடிச்ச இடத்துல கட்டி கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு ஊரே பொங்கல் வச்சு சந்தோஷமா இருக்கு. நமக்கு அந்த குடுப்பனை இல்லாம போச்சுங்க. இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம போய் பொங்கல் வைக்கிற வேலையை பாரு.